அந்த பேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்வேஷன் டிவி இருக்கும், நான் எழுதி தரேன். கால் பண்ணிட்டு பாட்டு கேட்கறதுக்கு கால் பண்ணி இருக்கும்போது எல்லாருமே பிஸியா இருக்குவாங்க. இந்த கிராமத்துக்கு நீங்க வாங்க, நாங்க இருக்கிறோம், வந்து ஊழியம் செய்யுங்க அப்படி சொன்னா போதும். அவங்க வந்து பையன் வந்து பேசாம இருந்தவன் எப்படி பேசினா. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை வந்து மாற்றி போட்டவர்கள். இப்போ மிஷினரிமார்களுடைய லைஃப் ஹிஸ்டரி யாருக்குமே தெரியாது. நீர் பாய்ச்சறது யாரோ பாய்ச்சிட்டு கிடக்குறாங்க. இன்னொன்னு அதுல வர பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பணக்கட்டுற பசங்களாம் கிடையாது. இந்த ஜாதி மதம் தர்மன்ற பேர்ல வந்து தீண்டாமையில வச்சுட்டு இருந்த ஒரு தேசமா இருந்துச்சுன்னா அது போட்ட உடனே அவரு நிறைய இடத்துக்கு போயிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து எப்படி சுகம் கொடுத்தாருன்னு ரொம்ப இவர் வந்து ஆக்சுவலி மந்திரத்திலே ஊர்ன குடும்பம் அவங்கலாம். இன்னைக்கு தொடருது இல்லைன்னா தேவனால எல்லாம் இன்னைக்கு தொடர்ந்துட்டே இருக்கு. காலையில அப்போ அலோ வாழ்த்துக்கள் வந்து எல்லாம் விஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை லைவா போன்ல கொண்டு வருவோம். போன்ல அப்ப அந்த பாட்டை கேட்பாங்க. அந்த பாட்டை கேட்பாங்க. அது ரொம்ப கஷ்டம்னா அவங்க கேட்கிற பாட்டு போடணும். ஆமா, அது எல்லாம் டேட்டாபேஸ் எல்லாமே வச்சிருக்கணும். அது அதுவும் கஷ்டம் தான். ஆமா. ஸோ அப்போ அந்த கான்செப்ட்ல அதை கொண்டு வந்தோம். ஸோ ஒரு 11 மணிக்கு எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க, லேடிஸ் வீட்டில் இருப்பாங்க. அப்போ ஒரு ஜபத்தை கொண்டு வா, ஈவினிங் டைம் ஒன்று கொண்டு வா அப்படின்னு கொண்டு வந்தோம். சரியா, இதெல்லாம் அந்த கான்செப்ட்ல தான் கொண்டு வந்தது. அப்புறம் மத்தியானம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே சாட்சி நேரம்னு ஒரு இது கொண்டு வந்தோம். அதில் வந்து சாட்சி கால் பண்ணி சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ இன்று தினத்துல நீங்க இந்த நன்றி சொல்லி பாடலாமா நிகழ்ச்சியில உங்களுடைய சாட்சிகளை மட்டுமே சொல்லும்படியாக நாங்க கேட்டுக்கொள்ளுகிறோம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். யார் பேசுறீங்கம்மா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து அம்மு பேசுறோம். அம்மு, எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். சரிங்க சிஸ்டர், உங்களுடைய சாட்சியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. எங்க அம்மா எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் குடிப்பழக்கத்துல இருக்காங்க. சரிங்கம்மா. ஒரு நாள் எல்லாமே இல்லாம எங்கேயுமே எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. 2 மணிக்கு இருந்தாங்க. ஜெபிச்சு நாங்க அழுது ஜெபிச்சு வேணும் போது எங்களுக்கு எல்லாம் வீடு வந்து சேர்ந்து. சரிங்கம்மா, நன்றி சொல்லி ஒரு பாடல் ஒண்ணு பாடிடுங்கம்மா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று நாதோறும் சொல்கிறேன். மிக்க நன்றிமா, தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ, பிரைஸ் லார்ட். சரிங்க சரிங்கம்மா, நேரத்துல சாட்சி சொல்ல விருப்பப்படுறீங்களா? 5 இயர்ஸ் 2 அத்தை குழந்தைங்க இருக்காங்க. ஓகே. அவங்க வயசுல இருக்கும்போது நாங்க ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்து வந்துட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும். நான் என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நடக்கிற வழியில ஒரு நண்டுவாசலி ஒண்ணு வந்திருக்கு போல. தங்கச்சி கால பட்டுச்சு. எனக்கு ஐயோ தங்கச்சி கால பட்டுட்டேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்னோட காலாலேயே வந்து அந்த நண்டுவாசலிய மிதிச்சுட்டேன். நான் இது பண்ணிட்டேன். ஐயோ என்ன தெரியல, வயசு வர குழந்தை இருக்கேன்னு நான் யோசிக்கவே இல்லை. யோசிக்காம செஞ்சுட்டேன். அந்த நேரத்துல சொன்னேன், ஏசப்பா எனக்கு குழந்தை இருக்குன்னா நன்றி சொல்லி பாடலாமா சாட்சி, நான் சாட்சி சொல்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப பொறுத்தல பண்ணுனேன். அது வேலை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா சொல்ல முடியல. அதை இன்னைக்கு கால் பண்ணேன். என் தாயும் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகாத கூட நாட்கள் ஆண்டவர்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்திருந்தது. ஓகே ஓகேம்மா, சாட்சி சொன்னதுக்காக நன்றிமா. நீங்க பாடல் பாட விரும்புறீங்களா? சரிங்க. ஓகேம்மா, பாடுங்க. நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓகே ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷமா சாட்சி பகிர்ந்துக்கணும். நன்றி. அதுல வந்து சாட்சி கால் பண்ணி சொல்லுவாங்க. கரெக்ட். சரியா, அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சின்ன பிள்ளைங்க கிட்ஸ் டைம்னு சொல்லி கொண்டு வரலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். என் பேரு ஃபியோனா. ஸோ நீங்கள் கால் பண்ணனா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ணி பாட்டு பாடலாம், வசனம் சொல்லலாம், ஷார்ட் ஸ்டோரி சொல்லலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிட்ஸ் டைம். என் பேர் கிஷோர். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இந்த ஷோக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் கூட ஃபோன் பண்ணி பைபிள் சொல்லலாம், ஷார்ட் ஸ்டோரி சொல்லலாம், பாட்டு பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் பேக் டு கிட்ஸ் டைம். மை நேம் இஸ் நயோமி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிட்ஸ் டைம். மை நேம் இஸ் ஆனி ஃப்ரான்சிகா. 2 வீக்ஸாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா சால்வேஷன் டிவி நம்மளுக்கு கிட்ஸ் டைமை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் டைம். என் பேர் சஞ்சீவி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள் என்கிட்ட பேசினா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. ஹலோ, பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பழனிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் சஞ்சினா. ஓ, சஞ்சினா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் யூகேஜி படிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். ஓ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறீங்களா? சரி, நீங்கள் இப்போ வசனம் சொல்ல போகிறீங்களா, பாட்டு பாட போகிறீங்களா, இல்லை ஷார்ட் ஸ்டோரி சொல்ல போகிறீங்களா? வசனம் சொல்ல போகிறேன். வசனம் சொல்கிறீங்களா? சரி, சொல்லுங்கள். கர்த்தர் என்னை பிறகுவார், நான் சாட்சியரே. அவர் என்னை புல்வெளியில் வைத்து அமர்ந்து தன்னண்டை கொண்டு போய் விடுகிறார். அவரை நாட்டு மாறி தேக்கி தம் நாட்டின் நீரின் பாய் நட்டுகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாத்துக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உங்கள் கோலம் உங்கள் தடையை என்னை தேய்ச்சும். என் சத்திற்கு முன்பாக எனக்கு ஒரு பஞ்சத்தை ஆயத்தப்பட்டது. என் தடையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாய்ச்சலும் நிரம்பி அழிகிறது. என் ஜீவனொரு நாள் நன்கும் கிவியும் தரும். நான் கர்த்தரை நீடித்தல்ல நீண்டிருப்பேன். சூப்பராக சொன்னீங்க குட்டி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிட்ஸ் டைம். என் பேர் அருள்ராஜ். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே கிட்ஸ் சேனல் நீங்களும் பேச ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. அந்த ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நாம இன்னைக்கு இந்த கிட்ஸ் டைம்ல கால் பண்ணி பேசிக்க போறோம். ஆனா நீங்க பேசும்போது உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு என் கூட பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் டைம். என் பேர் ஜோயல். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த நாள்லையும் உங்களை எல்லாரும் இந்த கிட்ஸ் டைமில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கிருபையில் நானும் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்துட்டு மேகனா. இன்னைக்கு இந்த கிட்ஸ் டைம்ல நம்ம ஜாலியாக 1 hour பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே தெரியுற நம்பர் 9972993961. அந்த நம்பருக்கு நீங்கள் இப்போ எங்களுக்கு கால் பண்ணி பாட்டு பாடலாம், வசனம் சொல்லலாம், இல்லைனா கதை சொல்லலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் டைம். என்னோட பேர் எஸ்தர் பிரித்திகா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வசனம் சொல்கிறீங்க, கதை சொல்கிறீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கிட்ஸ் டைம் ப்ரோக்ராமாக நீங்கள் உங்கள் டேலண்ட்ஸை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரியே நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபார்மேட், ஒரு சேனல் எப்படி ஃபார்மேட் பண்ண இந்த ஞானத்தை ஆண்டர் தான் கொடுத்தாரு. உண்மையிலேயே இன்னைக்கு வந்து அது வந்து அதான் சொல்றேன், இன்னைக்கு அநேக டிவி சேனல் அதை பார்த்து அவங்க பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. சரியா? நீ வந்து அந்த பேஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா சால்வேஷன் டிவி இருக்கும். நான் எழுதி தரேன். இல்ல அது வந்து நாங்களாம் வந்து சால்வேஷன் டிவி பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க நாங்க. அதுல வந்து அந்த குட்டி பசங்க சாயங்காலத்துல வந்து பேசும்போது வசனத்தை சொல்றது, கொஸ்டின் ஆன்சர் கேட்கறது, அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்கறது, அது ரொம்ப ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சியா. ஏன்னா டைரக்டா வந்து கிட்ஸை வந்து அது கனெக்ட் பண்ணுது. இந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப அழகான ஒரு தாட் ப்ராசஸ்னா. ஏன்னா இன்னொன்னு அதுல வர பசங்கலாம் பாத்தீங்கன்னா பெரிய பணக்கட்டு பசங்கலாம் கிடையாது. அங்க லோக்கல்ல இருக்கிற பசங்க. ஸோ அவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்கள வர வச்சு அவங்கள டெவலப் பண்ணதுதான். ஸோ இது பெரிய அனுபவம் இருக்குதுன்னா கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிட்டு பாட்டு கேட்கறதுன்னு கால் பண்ணின்னு இருக்கும்போது எல்லாருமே பிஸியா இருக்குவாங்க. அந்த லைனை எப்படி நான் கனெக்ட் பண்ணிடணும், அது ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, லாட்டரி சீட் கிடைச்சிருந்தோம். ஒரு குதிச்சு சொல்லுவாங்க அந்த பாட்டு வேணும்னு சொல்றது. அந்த பாட்டு கரெக்டா அது வரும்போது அவங்களுடைய மகிழ்ச்சி உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் சந்தோஷம் தான் எனக்கு. இப்போ நான் கேட்கும் போது விசேஷம் இந்த கிராம ஊழியங்கள் என்ன ரொம்ப இருதயத்தை தொட்டுச்சுன்னா. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சிட்டிஸ்ல வந்து நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா கிராமத்துல போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்றது எனக்கு இன்னும் பாரம் இருக்குப்பா. கிராம ஊழியம் பண்றதுக்கு யாருன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா. சப்போர்ட்னா என்னன்னா,
இந்த கிராமத்துக்கு நீங்க வாங்க, நாங்க இருக்கிறோம், வந்து ஊழியம் செய்யுங்க அப்படி சொன்னா போதும். பிரைஸ் டு காட். அந்த சப்போர்ட் கொடுத்தா போதும். பக்கத்துல நின்று ஓகே அந்த இருக்கிற சபைக்கு அது பிரயோஜனமா இருந்துச்சுன்னா தாராளமா நாங்க வரோம். வந்து என்ன செய்யணுமோ நாங்க செய்யறோம். கண்டிப்பா அது வந்து அந்த சபைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அங்க ஒரு சபை உருவாகட்டும், அந்த ஆத்துமாக்கள் அங்க போகட்டும். அதுக்கு நான் வந்து 100க்கு 100 நாங்க சப்போர்ட்டா இருப்போம். சால்வேஷன் டிவி வெறும் ஒரு மீடியாவே இல்லாம அநேக ஊழியங்களை பின்புறமா இருந்து அவங்க நிறைய இருக்கு புஷ் பண்ணி. எஸ், அப்போ ஒரு இந்த தேவனால எல்லாம் கூடும் நிகழ்ச்சியில வந்து நிறைய பேரை போய் நீங்க சர்ச் பண்ணி எடுத்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுண்ணா அந்த பாயிண்ட் நீங்க சொன்னது. என்னன்னா, நான் பேசுறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு. கிடைக்கிற இடத்துல எல்லாம் அந்த விதை அந்த மாதிரி சொல்லும் போது தான் ஒரு இடத்துல இப்ப ஞாபகம் வருது. அந்த ஊழியர் வந்து தாயப்பன்ல, தாயப்பன். ஓகே, தாயப்பன் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தது நம்ம தான். ஓகே ஓகே ஓகே. பக்தி இருந்தது. நெத்தி நிறைய விபூதி குங்குமம் போட்டு கோயிலுக்கு போறது, காலையில எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறது, குளிச்சு முடிச்ச உடனே விளக்கேற்றுறது, சாமி கும்பிடுறது எல்லாமே இருந்தது. மந்திர உச்சாரணங்கள், மூல மந்திரம், கந்த சஷ்டி கவசம், ஓம் சக்தி மந்திரம், 108 மந்திரம், 1008 மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், சிவாய மந்திரம், இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த பக்தி என்ன பண்படுத்தல, என்ன பக்குவப்படுத்தல, என்ன பரிசுத்தப்படுத்தல. என்னட்ட இருக்கக்கூடிய கோபம், தாபம், எரிச்சல், தான் அப்படிங்கிற கர்வம், யாரையும் தூக்கி அறிஞ்சு பேசக்கூடிய இந்த உதாசீனமான குணம், காமாந்தகார சிந்தனைகள், பம்பு, வீம்பு, வைராக்கியம், இது எதுவுமே என்கிட்ட இருந்து போகல. இருந்தது, பட் அது இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாம இருந்தது. அதான் ஐரணி. The most unfortunate thing என்ன அப்படின்னா, இத்தனை பாவத்துக்குள்ள நான் விழுந்து கிடக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வே இல்லாத அளவுக்கு ஒரு குருட்டாட்டம். ஆமா, அப்படி போயிருந்தது. அதான் மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் திங். ஓகே ஓகே. அவர் வந்து ஆக்சுவலி ட்ராக் மாதிரியே ஏதோ போட்டிருக்கிறாரு. பட் ஆனா அது வந்து ரீச் வந்து கம்மி. சரியா, ஒரு புக் மாதிரி போட்டு அந்த டைம் பண்ணியிருந்தாங்க. ஆனா தாயப்பனை வந்து பர்சனலா என்ட்ரி பண்ணோம். சரி, ஃபர்ஸ்ட் அவர் தெரிஞ்ச உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் வீட்டுக்கும் போய் எடுத்தோம்னு நினைக்கிறேன். வீட்டுக்கும் போய் எடுத்தோம். சரி, ஞாபகம் இல்லை. அது வந்து வீட்டுக்கு போய் எடுத்தோம். அது போட்ட உடனே அவரு நிறைய இடத்துக்கு போயிட்டாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா. அவர் வந்து அந்த விக்கிரக ஆராதனையில இருந்தவர். அவங்க பையனுக்கு ஏதோ இதாச்சு, சரியா, உடம்பு சரியில்லாம போய், சரியா, அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து எப்படி சுகம் கொடுத்தாருன்னு ரொம்ப. இவர் வந்து ஆக்சுவலி மந்திரத்திலே ஊர்ன குடும்பம் அவங்கலாம். ஸோ அவங்க எப்படி ரசிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த தாயப்பன்ன்றது நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணது நம்ம தான். விக்கிரக ஆராதனைக்குள்ள எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோன்றது அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஆக்சுவலி இன்னொரு கன்வெர்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பையன் வந்து பேசாம இருந்தவன் எப்படி பேசினா, இவங்களும் யாருமே தெரியாது. பியூட்டிஃபுல். இவங்க வந்து தர்மபுரியில் ஊழியம் செய்றாங்க. சரியா. ஸோ இதை மாதிரி நிறைய பேருக்கு வந்து தாயப்பன் அப்படின்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, இன்னைக்கு நிறைய வந்து விக்கிரக ஆராதனையில இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் எப்படி உண்மையான தேவன் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுகோலா இருக்கும். சூப்பர்ண்ணா, சூப்பர். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் என்ட்ரினா அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகே, அவருக்கு அதான் வீடியோல வந்தது ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போயிட்டாங்க, நிறைய வீடியோ கொடுத்தாங்க, நிறைய தேசத்துக்கு போயிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டாங்க. ஸோ அதான் சொல்றேன், விதைக்கிறத நம்ம பண்ணிட்டோம். சரியா, நீர் பாய்ச்சறது யாரோ பாய்ச்சிட்டு கிடக்குறாங்க, விளைச்சிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். நம்முடைய வேலை வந்து விதைக்கிறது தான். கண்டிப்பா. இந்த மாதிரி நிறைய ஊழியர்களை எடுத்து விதைச்சு அவங்க இன்னைக்கு வந்து பெரிய மரமா நிக்கிறத பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். பிரைஸ் டு காட். இன்னைக்கு தொடருது இல்லைன்னா தேவனால எல்லாம் இன்னைக்கு தொடர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கும் வீக்லி ஒன்ஸ். எஸ். இன்னும் அநேக இடங்கள்ல கிராம பகுதிகளில் குக்கிராமங்கள்ல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாத இடங்கள்ல போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்களுடைய சாட்சிகளை வந்து கொடுறதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊழியத்தை சால்வேஷன் டிவி செய்துட்டு இருக்குது. ஆனா எனக்கு சால்வேஷன் டிவின்னும் போது எனக்கு பொதுவா தோன்றது என்னன்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த நம்ம பேசணும்னா மிஷனரிகள், ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை வந்து மாற்றி போட்டவர்கள். ஏன்னா ஒரு கலாச்சாரத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த ஒரு நாடு நம்ம நாடு.
ஒரு இந்த எப்படி சொல்றதுங்க உடன்கட்டை இல்லைங்களா, உடன்கட்டை இதாகட்டும், இல்ல பெண்களை வந்து ரொம்ப தாழ்த்த இடத்துல வச்சிருந்தாகட்டும், இந்த ஜாதி மதம் தர்மன்ற பேர்ல வந்து தீண்டாமையில வச்சுட்டு இருந்த ஒரு தேசமா இருந்துச்சுன்னா, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதி வந்து கடவுள் வந்து அவங்க பாவத்துக்கு கொடுத்த தண்டனை, அதனால சுகம் கொடுக்க கூடாதுன்னு கூட எத்தனையோ பேர் அவங்கள புறமே தள்ளினும் போது எத்தனையோ மிஷினரிகள் இங்க வந்து அவங்கள பராமரிச்சு அன்பு கூர்ந்து சுகம் கொடுத்து ரொம்ப பெரிய ஊழியங்களை செஞ்சாங்க. நான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மிஷினரிகள் வந்ததுனாலதான் இன்னைக்கு அநேகர்கள் கர்த்தரை வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா. அப்போ நம்ம சால்வேஷன் டிவி அநேக மிஷினரிகளுக்கு ஊன்றுகோலா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எபிசோட்ல நம்ம சும்மா அதை டச் பண்ணோம்னா, நான் அது கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி நான் சால்வேஷன் டிவி வந்து மிஷினரிகளுக்கு எஸ்பெஷலி எப்படிப்பட்ட உதவிகரமா இருந்தது, எப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்தது மிஷினரிகளுக்காக, எப்படி மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் டீட்டெயிலா அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் வந்து நம்ம யோசிச்ச மாதிரி இப்போ மிஷினரிமார்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி யாருக்குமே தெரியாது. கரெக்ட். சரியா, அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி பாதியில் போயிருக்கிறாங்க அப்படி யாருக்கும் தெரியாது. அந்த காலகட்டம் நான் சொல்கிற டைம்லலாம் யாருக்குமே தெரியாது. மிஷினரியாக போவாங்க, ஆர்கனைசேஷன் அனுப்புது, ஆனால் அந்த அனுப்புகிற ஆர்கனைசேஷன் வந்து அவங்கள வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க சர்க்கிளில் வேணால் தெரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, அப்போ மிஷன் ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத ஒரு பக்கம் அந்த வேலையும் செஞ்சோம். சரியா, அப்போ அதுக்கு வந்து கிருபாகரன் அங்கிள் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஜவஹர் அங்கிள், அது என்ன தினகரன் அங்கிள். ஸோ அவங்கள இன்னைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. தினகரன் அங்கிள்லாம் இன்னைக்கு வந்து அந்த மிஷினரி ப்ரோக்ராம்லாம் அவங்களும் அந்த பங்கு பெறுறாங்க. நிறைய மிஷினரி வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நான் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணுவோம்னா ஃபோன் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவோம். ஆரம்ப நாட்களில் நம்ம ஸ்டாஃப்ல இருந்த ஜோசப்னு சர்ச் மெம்பரு, அதுக்கு அடுத்தது வந்து ஆபிரகாம் அவங்க அண்ணன், இவங்களும் வந்து மிஷினரி மேலே தாகம் உள்ளவங்க. ஸோ அதனால வந்து ஜேம்ஸ் அண்ணன் இந்த மாதிரி மிஷினரி இருக்கிறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் அதான் நான் சொல்கிறேனே, அந்த அந்த வார்த்தை எங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 10 பேர்ட்டனாச்சும் எதனா சொல்ல இப்போ இவங்க சொல்லும் பொழுது அப்போ நான் வந்து ஃபோன் இன்டர்வியூவில் பண்ணுவேன். இப்போ நான் எப்படி நான் இங்கே உட்காந்துக்குவேன், ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு நார்த் இந்தியாவில் இருக்கிற மிஷினரிக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு அவரை பற்றி விசாரிச்சுட்டு அந்த ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள் எல்லாம் சொல்லிட்டு கருத்தில் ஜெப குறிப்பு. அது வந்து கேட்கும் போது ரொம்ப ஒரு விதத்தில் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, ஊழியம் பெருகிட்டு இருக்கு. பட் ஆனால் அவங்க கடந்த வந்த பாதை வந்து ரொம்ப கடினமான பாதைகள். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர்லாம் இருக்கிறாரு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்க மிஷினரியாக அவங்க நார்த் இந்தியாவுக்கு போகும்போது ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. ஒரு மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒய்ஃப் 5 பேர் வந்து இது பண்ணிட்டாங்க, கற்பழிச்சிட்டாங்க அன்னைக்கு நைட்டே 5 பேர். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் அவர் அதான் போயிருக்கிறாரு. 5 பேர் கற்பழிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை சொல்லும் போது அழுதுட்டாரு. ஸோ என்னால் காப்பாற்ற முடியல, என் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, என் கண்ணுக்கு முன்னாடி பண்ணாங்க எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் அவங்க. ஸோ அதையும் மீறி அடுத்த நாள் காலையில் அவங்க மனைவியை அவர் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி வந்து அந்த டைமில் கேட்கும்போது பயங்கர வேதனையாக இருக்கும். பயங்கரமான, ஏன்னா இது மாதிரி கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அப்புறம் அஸ்ஸாமில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப்பை வந்து இன்னொன்று வந்து இவனை அப்படி கேட்கும் பொழுது நம்மளுக்கும் வந்து ஒரு ஆத்ம பாரம் வருது. கண்டிப்பா. சரியா, இது வந்து எல்லாமே வந்து கோர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்ம பாரம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய கிருபையினால இது வரைக்கும் சால்வேஷன் டிவியில் 120 மிஷினரிமாரோட லைஃப் ஹிஸ்டரியை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருப்போம். 120 மிஷினரிஸ். இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் மிஷினரினா என்னன்னே தெரியல. அதான் நீங்க இந்த ஒரு மிஷினரியின் வாழ்க்கை, ஒரு மிஷினரியின் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணோம். இது வரைக்கும் எத்தனை பேர் ரட்சிப்பின் பாதையில வந்திருக்காங்கன்னா ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க? இப்போது சபைக்கு வரணும் 70 வராங்க, 70 சபைக்கு வராங்க. 70 பேர் வராங்க. சரி, தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் அங்க செய்யறாருன்னா?
ஆத்மாக்கள் வந்து பல டைப் ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க. ஜென்ரல் பீகார்ல இருந்து பிரிஞ்சுதானே 2000 தான் பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் பிரிஞ்சிச்சு. சரி பீகார் மக்களும் இருக்கிறாங்க, எல்லா யாதவ் மக்கள் இருக்கிறாங்க, சரி ராஜ்பூத் மக்கள் இருக்கிறாங்க, இன்னும் பல கம்யூனிட்டி மக்களும் இருக்கிறாங்க, சரி எஸ்சி அந்த மக்களும் இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் ஒன்லி வந்து ட்ரைபல் ஆர்ட் இல்ல, அவங்களும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி சொல்லாம போக மாட்டேன். பெரிய ஆளா கூட இருக்கலாம். அப்படி டிரான்ஸ்போர்ட் ஓனருக்கு அவங்க பஸ்ல வருவார், அவர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, அவருக்கே புக்கை தூக்கி கொடுப்பேன், இப்படியே பாப்பாரு. இப்படி நம்ம பஸ்ல உட்காந்துட்டு நமக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் பெரிய விஐபி, செல்வாக்குள்ள. ஆமா, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஓனருங்க, பில்லு ஓனருங்க, இந்த மாதிரி நிறைய தைரியமா செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். எந்த சப்போர்ட்டும் இல்லாம நீங்க போயிருக்கீங்க. அப்படின்ற போது அந்த டிராவல் ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? பிகாஸ் ஒரு மாசம் முடிஞ்சா உங்களுக்கு பணம் கிடைக்கும், யூ வில் ஹேவ் நிச்சயமா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கெட்டிங் இன்சைட் மினிஸ்ட்ரி தேர் இஸ் நோ, உங்களுக்கு வந்து ஒன்லி சப்போர்ட் இஸ் காட். ஸோ நீங்க அந்த டைம் டிராவல் பண்ணும்போது எப்படி ஆரம்பிச்சீங்க? ஹவ் வாஸ் த டே? அந்த டிசிஷன் எடுக்கும்போது வந்து எனக்குள்ள பல கேள்வி எழுந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நான் நிறைய ஆக்சுவலி எங்களுக்கு பிள்ளைங்க இல்லைன்ற ஒரு குறையினால அன்னர் எங்களுக்கு சில்ட்ரன் ஹோம் தொடங்க ஒரு நிறைய பிள்ளைங்க இல்லை. அந்த டைம்ல வந்து 10 பிள்ளைங்களை ஆண்டவர் எடுத்து வளர்க்கணும், அவங்கள வந்து ஆண்டவருக்காக ஒரு மிஷினரியா உருவாக்கணும். அது நான் ஃபோன்ல இருந்து பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து சில இது வந்து எஃப்எம்பிபியில் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தால் நம்ம கிருபாங்கர், அவங்கள ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்க பண்ணாங்க சில இன்டர்வியூஸு. அதுக்கு அடுத்தது தினர்ன் அங்கிள், அவங்க ஒரு மிஷன் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் மிஷினரி, இப்போ எப்படின்னா சில டைம் வந்து மிஷன் இது வந்து நடக்கும், அதில் வந்து இங்கே பெங்களூர்லேயும் பெங்களூர் வந்து மிஷினரிஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. இங்கே ஒருத்தர் செல்வராஜ் அங்கிள் நினைக்கிறேன், அவங்க தான் நினைக்கிறேன், அவங்க மூலமாகவும் வந்து சில மிஷினரிஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அப்போ மிஷனுடைய தேவைகள் என்ன அதையும் சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும், எங்களுக்கு ஒரு பைக் வேணும், நாங்கள் ஊழியம் செய்யறதுக்கு வேணும். ஸோ இதை வந்து டைரெக்டாக வந்து அவங்கள நாங்கள் கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறத ஒருத்தவங்க ஒரு பைக் வேணும்னு சொல்லுவாங்க, உடனே எங்கள்கிட்ட நம்பர் வரும், உடனே பைக் வாங்குறதுக்கான அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கறது, இதை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம், பைக் வாங்கிக்கோ. ஸோ அதில் வந்து 2010 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே என்ன பண்ணோன்னா எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல், சரியா, அது வந்து மிஷன் ஒர்க் பண்ணுற யாரெல்லாம் பார்த்து அதில் வந்து அந்த தேவன் ஞானவர அங்கிளுக்கு வந்து கோயாமொழியில் எழுதுனதுக்காக அவருக்கு ஒரு அவார்டு, யாரும் அவார்டெலாம் தரமாட்டாங்க. நான் இந்த விருது குறித்து என்ன சொன்ன போது ஏன் எனக்கு தராங்கன்னு சொல்லி வச்சேன். ஏன் சொன்னா இதுக்கு இதோட பெரிய ஒரு விருது இருக்குது, அதுக்கு அடையாளமாக கொடுக்குறாங்களோ அப்படி சொல்லி வச்சேன். நான் மிக நன்றியுள்ளனா இருக்கிறேன். இன்றைக்கு தமிழ் பேசுகிற வாலிபர்கள், படித்தவர்கள் இந்த ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. பொதுவாக மிஷினரி ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள், இந்த வருஷம் மிஷினரி ட்ரைனிங் கோர்ஸ்ல போகும்போது அதுல இருக்கிறவங்க எல்லாம் நார்த் வெஸ்ட் இந்தியன் தான், ஆனா ஒரே ஒரு தமிழ் பேசுறோம் தான். எனக்கு ஆண்டவர் வந்து இந்த நாள்ல இன்னும் ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறாரு. நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய பலகீனத்தை நீக்கணும். மீண்டுமாக ஃபீல்டுக்கு போய் ஒரிசா பகுதியிலே ஆண்டருக்கு சித்தமானால் நான் என்னுடைய இறுதி வரை ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. சரி, ஜென்ரலாக சொல்கிறேன், எந்த ஆர்கனைசேஷனும் வந்து இந்தாப்பா அவார்ட்லாம் தரமாட்டாங்க. நம்ம வந்து அந்த டைமில் வந்து அவார்டுன்னு ஒன்று பெரிய மோட்டிவேஷன் அது ஒன்று பண்ணோம். அப்போ வந்து ஒரிசால வந்து அந்த கிரகாம் ஸ்டைன் இது பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல அங்க பக்கத்துல ஊழியம் செய்கிற ஒரு ராஜ்குமார்னு ஒரு பையன்,
வாலி பையன், திருமணமாகாத பையன். அவனுக்கு அந்த பாரம் வந்து அங்கே போயிட்டான். ஸோ அப்போ அவனை காண்டாக்ட் பண்ணி அவனை ஃபோனில் என்ட்ரி பண்ணுறோம். அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க ஃபோனில், என் பையன் வாலி பையன், அவன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அங்கே, ஆனால் கத்தருக்காக மறிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட அந்த வாய்ஸ்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னடா பண்ணுறோம் அப்படி உண்மையானா இப்போ நீங்கள் சொல்லுது எனக்கு அப்படியே இப்போ நான் என் கண்ணு முன்னாடி ஓடுது. ஒரு கணவன் முன்னாடி ஒரு மனைவி 5 பேர் கொடுமைப்படுத்துறாங்கன்னும் போது அது எவ்வளோ பெரிய பாரம், கஷ்டம். அதையும் கர்த்தருக்காக செஞ்சாங்க அவங்க. அந்த மனைவியை நினைச்சு பாக்குறேன். இவருக்கு ஒரு மிஷினரி ஒரு வாஞ்ச போயிட்டாரு. அந்த மனைவி அவங்களோடு கூட போய் அந்த பாட பிசிக்கலா அனுபவிச்சிருக்காங்களே. அதுக்கு அடுத்து கூட கர்த்தரை விட்டு விலகாம. ஆமா, இன்னைக்கு அவங்க வந்து ஒரு அந்த பட்டணத்துல அவங்க வந்து பெரிய ஊழியம் செய்யறாங்க. சரியா? இதெல்லாம் பெரிய சாட்சி இல்லைன்னா தேவ சமூகத்துல. கண்டிப்பாப்பா, சாதா காரியம் கிடையாது. அதே மாதிரி இந்த ராஜ்குமார் எந்த சப்போர்ட் கிடையாது, அவன் தனியா போயிட்டு சர்வே பண்றான். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணா, அந்த ராஜ்குமாரை ட்ரெயின்ல வர வச்சு ஒரிசால இருந்து அவனுக்கு டிக்கெட் புக் பண்ணி இங்க பெங்களூருக்கு வர வச்சு, பெங்களூர்ல வந்து இந்தியா கேம்பஸ் கூட செல்ல அந்த மீட்டிங்ல அவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். ஏன்னா தனியாக என்ன பண்றீங்க நீன்னு, எப்படி யார் பண்ணுவான் அவனுக்கு? ஸோ அப்படின்ற ஒரு ஸோ அந்த டைம்லலாம் வந்து அவனுக்கு கால் பண்ணி மாரல் சப்போர்ட். ஆனால் இன்னைக்கு வந்து எங்கள் ஏரியாவில் உள்ளார வந்துட்டாங்கண்ணே, அடிக்க போகிறாங்கண்ணே, ஜோம் பண்ணுங்கண்ணே அப்படின்வான். தைரியமாக கத்திரம் கூட இருக்கிறாரு. ஸோ இந்த மாரல் சப்போர்ட்டும் சைடில் நான் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்கள வந்து அப்படியே விட்டுறாம, ஸோ இது ஒரு சப்போர்ட் வந்து இந்த மாதிரி மிஷினரிமார்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லைன்னா. ஸோ அதான் நான் இன்னைக்கு கூட சொல்லுவேனே, எந்த ஒரு சப்போர்ட் இல்லையே, என்னுடைய வாஞ்ச ஒரு 100 மிஷினரி தாங்கணும். சரியா? அது வந்து என்னுடைய வாஞ்ச. கண்டிப்பா அது வந்து சிலரை வந்து நம்ம செய்யறோம், சிலருக்கு வந்து நம்ம வந்து அந்த காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். எனக்கு தான் ஒரு 100 பேரை செய்யணுங்க அப்படின்றது என்னோட வாஞ்ச. நிச்சயமா மிஷினரிகள் வாழ்க்கை. இப்ப பாருங்க, எமி கார்மைக்கல்னு ஒருத்தர் வராத இருந்திருந்தா இன்னைக்கும் தேவதாசின்ற ஒரு காரியம் விட்டு போயிருக்காது. அன்னைக்கு அவங்க பட்டப்பாடு இன்னைக்கு சும்மா ஒரு காரியமா அப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு தனி மனுஷி வந்து நிக்கணும்னா ஒரு 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 கம்யூனிட்டின்றதை விட ஒரு கூட்டமே அவங்களுக்கு எதிர்த்து நின்னாங்க, ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு நடுவுல கர்த்தர் அவங்களோடு இருந்து அந்த காரியங்களை நடப்பித்தாங்க. அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. சீகன் பால் ஆகட்டும், வீரமுனிவர் ஆகட்டும், இப்படிப்பட்ட மிஷினரிகள் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும் போது ஒரு மோட்டிவேஷன் உருவாகணும். இது வந்து எனக்கு அதான் இப்போ இன்னொன்று வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியா, ஆமாம், அந்த மிஷினரி ஆர்கனைசேஷனுடைய ஹெட் ஒரு நல்ல பேர், அவர் இறந்துட்டார். இப்போ இந்த அவரு பாட்டெல்லாம் சில பாட்டெல்லாம் இருக்கு. அந்த டைம்ல வந்து இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து லைவ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இங்கேருந்து அவரு எனக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பம் யாருன்னே தெரியாது. அதில் இருக்கிற மிஷின் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க ஒருத்தரும் எனக்கு தெரியாது. ஓப்பனாக சொன்னால் ஒருத்தரும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊழியக்காரர் வந்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். சரியா? அந்த இதுலலாம் வரும், விஸ்வவாணி, FMBB இதுலலாம் இருந்தவர். அவர் நல்ல பேரு, கண்டுபிடிச்சா நான் அதை இதுல போடுறேன். சரியா? அந்த இதுல போடுறேன். ஸோ அந்த டைம்ல இப்ப அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் அது ஒரு நியூஸா இருந்துச்சு. அவர் வந்து எப்படின்னா இறந்துட்டாரு அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இருந்தாங்க. ஆனா என் மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ ஊழியம் செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து, என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன், பாடல்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பாட்டு நிறைய பேருக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மிஷன் பாடல்லாம் நிறைய மிஷினரி பாடல்லாம் பாடியிருக்கிறார் அவர். ஸோ இப்போ ஆனால் இறந்தது வந்து யாருக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணேன்னா, இது வந்து லைவ் வந்து மொபைல் லைவ்